Hello friends, welcome to Pravas Station. இந்த வீடியோவில் நம்ம சேர் செட்டிங் பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டும் சேர் சர்க்கிள் ஆரி ஸ்டாண்ட் பற்றின வீடியோஸ் பார்க்க போகிறோம். நம்ம நல்லா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேர் ஆரி ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களுக்கு கீழே உட்காந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, ஆனால் எனக்கு கீழே உட்காந்து பண்ணாத காரணத்தினாலேயே நான் இந்த ஒர்க்கை விட்டுட்டு இருந்தேன். இப்போது 10 வருஷம் கழித்து இந்த சேர் ஆரி ஸ்டாண்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஆரி ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் டைப்லேயும் இருக்குது, சர்க்கிள் டைப்லேயும் இருக்குது. பாக்ஸ் டைப்பு நம்ம கிளாத்தை மேலே போட்டுட்டு ஜஸ்ட்டு பைண்டர் கிளிப்ஸு கொடுத்து ஃபாலோ பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் நீட்டு, 24 இன்ச்சஸ் அகலம். நம்மளுக்கு பேக் போர்ஷன் நல்லா கம்ப்ளீட்டாக நீட்டாக அழகாக கவர் ஆகும். இந்த 18 இன்ச்சஸ் ஃப்ரேமுக்கு சில பேர் சிம்பிளான டிசைன் போடணுன்னு ஆசைப்படுறாங்க. இந்த 18 இன்ச்சஸ் ஃப்ரேமுக்கு இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிக்கலாம். இந்த பிரபாஸ் டிசைனில் நம்ம பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டு சேர் டைப்பில் நம்ம இருக்குது, சர்க்கிள் டைப்லேயும் இருக்குது. இந்த ரெண்டு இதுவே நீங்கள் தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை இது ரெண்டுமே எனக்கு வேணும்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எனக்கு பாக்ஸ் டைப்பும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, சேர் சர்க்கிள் நல்லாயிருக்கு, எனக்கு ரெண்டுமே வாங்கணும், ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஃபைனான்ஸ் பத்தலைன்ட்டு சொல்லுவாங்க. அதனாலேயே பிரபாஸ் டிசைனில் 2-in-1 மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் அந்த ட்ரையாங்கிள் பேஸ்மெண்ட்டும் இந்த மெயின் லெக்கும் சேமாக இருக்கும். இது ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருவோம். ரெக்டாங்கிள் போர்ஷனும் அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ரெண்டுத்துலேயும் மாறும். பிரபாஸ் டிசைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த 2-in-1 மாடல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2-in-1 மாடல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்னென்ன பார்ட்ஸ் வரும்ன்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த 2-in-1 பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டும் சேர் சர்க்கிள் ஆரி ஸ்டாண்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சிம்பிள் டிசைன் முதற்கொண்டு நல்லா கிராண்ட் ஒர்க் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஒர்க்கு கிளிப் மாட்டி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஏதாவது சிம்பிளாக ஒர்க்கு டக்குன்னு போட்டுன்னு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 18 இன்ச்சஸ் ஃப்ரேமில் போட்டு அதே சேரில் உட்காந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பிரபாஸ் டிசைனில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. பிரபாஸ் டிசைனில் தான் ஃபஸ்ட்டு இந்த சேர் செட்டிங் ஆரி ஸ்டாண்ட் கோம்போ ரெடி பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் கொண்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2-in-1 ஆரி ஸ்டாண்ட் கோம்போவில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பேக்கெட்டில் வரும். இல்லை ஃபஸ்ட்டு மெயினான ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள், இதான் பேஸ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சேர் சர்க்கிளுக்கும் பாக்ஸுக்கும் ரெண்டுமே சேம். இது ட்ரையாங்கிள் பேஸ்மெண்ட் இது. அதுக்கப்புறம் இது மெயின் லெக்குமே நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே செட் ஆகிற மாதிரி காமனாக இருக்கும். இந்த ரெண்டு ஐட்டமும் காமனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த பாக்ஸ் டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த டைப் இருக்கும். இந்த நாபு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரேமை பார்த்த மாதிரி கரெக்டாக நாபு கொடுத்திங்கன்னா தான் இந்த ஃப்ரேமு பாக்ஸ் டைப்பு ஆரி ஸ்டாண்டு கரெக்டாக செட் ஆகும். இந்த பார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பைண்டர் கிளிப் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் 12 இருக்கும். 2 பைண்டர் கிளிப் கொடுப்போம், 24 பீஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளில் 18 இன்ச்சஸ் சர்க்கிளுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனுக்கு இதில் வேறு மாதிரி இருக்கும். ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுன்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா ரேப் பண்ண மாதிரி 18 இன்ச்சஸ் ஃப்ரேமும் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை சப்போஸ் என்கிட்ட ஃப்ரேம் இருக்குது, ஃப்ரேம் வேண்டான்னா ஃப்ரேம் இல்லாமலும் வாங்கிக்கலாம். அது மாதிரி பைண்டர் கிளிப் இருக்குது, எனக்கு பைண்டர் கிளிப் வேண்டானாலும் விட்டுடலாம். இல்லை எனக்கு எல்லாமே செட்டாக கொடுத்தனாலும் பிரபாஸ் டிசைனில் எல்லாமே செட்டாக அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆரி ஸ்டாண்டை இப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த ட்ரையாங்கிள் பேஸ்மெண்ட் ஸ்டாண்டை கீழே வைக்கிறோம். அதுக்கு மேலே மெயின் லெக்கு கொடுக்குறோம். மெயின் லெக்கு கொடுக்கும்போது ஸ்க்ரூவை நல்லா ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா நல்லா இறங்கிட்டு ஸ்க்ரூவை போட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடுமே ஸ்க்ரூவை நல்லா ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே இறக்கிட்டு நாபு நல்லா ஃபுல்லாக டைட்டாக கொடுத்துக்கணும். நல்லா ஃபுல் டைட் கொடுத்த பிறகு கொஞ்சம் கூட ஷேக் ஆகுது, நல்லா ஃபிக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்டு போடுறதுக்கு இந்த 2 நாபு இது எடுத்துக்கணும். இந்த 2 எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கணும். இந்த 2 எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா இந்த நாபு கரெக்டாக உள்ள ஃப்ரேமை பார்த்த மாதிரி இப்படி தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை உள்ளே போடுறதுக்கு நாபு நல்லா ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும், நல்லா கீழே வரைக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் கொடுத்துட்டு
நாபை நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா மினிமம் ஹைட்டு 27 இன்ச்சஸ்ஸு, மேக்ஸிமம் ஹைட்டு 37 இன்ச்சஸ்க்கு வரைக்கும் நம்ம ஏற்றலாம். நல்லா 10 இன்ச்சுக்கு நம்ம கீழே இறக்கிக்கலாம், ஏற்றிக்கலாம். இதில் ஃபிட் பண்ணும்போது இந்த நாபு மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த பாக்ஸ் டாப் வால் ஸ்டாண்டு போடுறதுக்கு இந்த இது எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரேமை பார்த்த மாதிரி கரெக்டாக வரணும். இது மாதிரி போட்ட பிறகு போல்டை நல்லா லூஸ் எடுத்துட்டு, இந்த போல்டை நல்லா கரெக்டாக எடுத்துட்டு ஒன்று இந்த சைடும் வர மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃப்ரேமை நல்லா போல்டை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த போல்டு டைட் பண்ணும்போது சும்மா கையில் மட்டும் டைட் பண்ணாதீங்க, ஸ்பேனர் கொடுத்து நல்லா டைட் பண்ணுங்கள். ஸ்பேனர் கொடுத்து நல்லா டைட் பண்ணும்போது மட்டும்தான் நல்லா டைட் ஃபிட்டிங்காக இருக்கும், இல்லைன்னா லூஸ் கொடுத்துரும். அதனால் எப்போவுமே ஸ்பேனர் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் நம்மளோட பாக்ஸ் ஆரி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது சப்போஸ் லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கொஞ்சம் இறக்கிக்கலாம். இல்லை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரைக்கும் மூவ் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ தூரம் இறங்கும், அதே மாதிரி அவ்வளோ தூரம் இறங்கும். இதில் 180 டிகிரி வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போல்டை நல்லா ஸ்பேனர் கொடுத்து டைட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஷேக் ஆகாது. நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஷேக் ஆகும். அதனால போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம நார்மல் பாக்ஸ் டைப்பு ஆரி ஸ்டாண்டுக்கு போடுற மாதிரி கிளாத்தை மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பைண்டர் கிளிப்ஸை சைடு ஃபுல்லாகவே கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் எப்படி ஃபிட் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். சப்போஸ் நம்ம சர்க்கிள் போடணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இது மேலே இருக்கிறத மட்டும் கழட்டிடணும். இந்த மேலே இருக்கிறத மட்டும் ஃபுல்லாகவே எடுத்துட்டு சர்க்கிளுக்கு ஆனால் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுன்னு கரெக்டாக போகும். அதனால் இந்த எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக சர்க்கிளுக்கு மட்டும் இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸியானது தான். இந்த சர்க்கிள் செட்டிங் ஆரி ஸ்டாண்டு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது டைப் பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்போம், இந்த சர்க்கிளுக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்போம். இந்த நாவு பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரேமை பார்த்த மாதிரி கரெக்டாக உள்பக்கமாக இருக்கணும். கரெக்டாக நம்மளுக்கு உள்பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாபை நல்லா ஃபுல்லாக டைட்டாக கொடுத்துக்கணும். கொடுத்துட்ட பிறகு நம்ம போல்டெல்லாம் எடுத்துட்ட பிறகு இந்த இதுக்குள்ளே இப்படி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு போல்டை நல்லா டைட் பண்ணிடணும். இது நம்ம ஸ்பேனர் கொடுத்து நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா ரொம்ப ஷேக் ஆகும். நல்லா ஸ்பேனர் கொடுத்து நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வரைக்கும் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். பேக்கில் ஏதாவது நம்ம நூலெலாம் ஏதாவது முடிச்சு போடணுன்னு நினச்சிங்கன்னா 360 டிகிரி வரைக்கும் மூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதோடு சேர்த்து 18 இன்ச்சஸ் ஃப்ரேமு நல்லா அழகாக ரேப் பண்ணியும் கொடுக்குறோம். இந்த ஸ்டாண்டு, இந்த 2-in-1 ஆரி ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிம்பிளான டிசைன் இந்த 18 இன்ச்சஸ் ஃப்ரேமில் அழகாக நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு உங்களுக்கு கிராண்டான ஆரி ஒர்க்கு ஒன்று ஆர்டர் வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இதை மட்டும் நாபை மட்டும் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத ஃபுல்லாகவே எடுத்துடலாம். தனியாகவே எடுத்து தனியாகவே வச்சுட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஹெவி ஒர்க் ப்ளவுஸ்க்கு டக்குன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு இந்த ஸ்டாண்டை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெவி ஒர்க்கு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் அப்படியே தனியாக மட்டும் கழட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிளாத்தை கொடுத்து பிரபாஸ் டிசைனில் நார்மல் ஆரி ஸ்டாண்டில் முதற்கொண்டு எல்லா ஆரி ஸ்டாண்டுமே பிரபாஸ் டிசைனில் சேல் பண்ணுறோம். நார்மல் 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் ஸ்டாண்டு, பாக்ஸ் ஸ்டாண்டு இரும்பில் இருக்குது, வுட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் சேர் செட்டிங்கு பாக்ஸில் இருக்குது, சர்க்கிளில் இருக்குது, சேம் இது 2-in-1 மாடல்லையும் இருக்குது, ஆரி காட்டு
5 ஃபீட்டு 6 ஃபீட்டு அதில் சேரில் உட்காந்து போடுற மாதிரியான ஆரி கட்டு எல்லாமே பிரபாஸ் டிசைனில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேர் செட்டிங் 2-in-1 காம்போ ஆரி ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நீங்கள் சிம்பிள் டிசைனிங் முதற்கொண்டு கிராண்ட் ஒர்க் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேருக்கு சேரில் சர்க்கிள் டைப் வாங்குறதா ரெக்டாங்கிள் ஷேப் வாங்குறதான்ட்டு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு இந்த 2-in-1 காம்போ. இந்த ஆரி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மார்க்கெட்டில் கூட இப்போ கிடைக்காது, ஃபியூச்சரில் கிடைக்கலாம். இப்போ பிரபாஸ் டிசைன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.